இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ஃபேமஸான ஸ்பெஷல் லேவரியா தான் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த லேவரியா 2 வகையில் செஞ்சுருக்கேன். ஒன்று உரைப்பாகவும் மற்றது இனிப்பாகவும் செஞ்சுருக்கேன். பிள்ளைங்க கேட்டனால இது அவங்களுக்கு ஸ்பெஷலாக செஞ்சு கொடுத்தேன். நாங்கள் இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் சாப்பிட்டோம். ஃபஸ்ட்டுக்கு நான் தேங்காய் சாம்பல் செஞ்சுட்டேன். அது பலமையாக நாங்கள் தேங்காய் சாம்பல் செய்கிற மாதிரி உரைப்பாக செஞ்சுக்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கருப்பட்டி அதை மெல்ட் பண்ணிக்கிறணும். நான் ஒரே டைமில் 2 குக்கரில் செய்கிறேன். சம்பளை கொஞ்சம் ஆயில் போட்டு தாளித்து எடுத்துக்கிறணும். அதுதான் இங்கே நடக்குது. மற்றது இங்கே கருப்பட்டி மெல்ட் ஆயிடுச்சு. மெல்ட் ஆன பிறகு கொஞ்சம் தண்ணி சேர்த்து பாகு காய்ச்சிக்கிறணும். அது கொஞ்சம் ஏலக்காவும் பட்டை ஒரு துண்டு போட்டுருக்கேன். இப்போ திருவுண தேங்காய் இந்த மாதிரி வெள்ளையான பகுதி சேர்த்துக்கிறணும். சேர்த்து இந்த மாதிரி நல்லா பாகில் புரட்டி எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி பாகில் நல்லா புரட்டி எடுத்துக்கிறணும். தேங்காய் நல்லா மிக்ஸ் ஆகி தேங்காய் நல்லா பானியோடு மிக்ஸ் ஆகி கலந்துருச்சு. இந்த பதத்துக்கு வந்தோடனே குக்கரை ஆஃப் பண்ணிடணும். இப்போ அடுத்த ஸ்டெப் இடியாப்பம் செஞ்சுக்கிறோம். இடியாப்பம் செய்கிறதுக்கு நான் இந்த கோணப்பாலை ப்ராடக்ட்ஸில் உள்ள மாவத்தை எடுத்திருக்கேன். உண்மையிலே இந்த மாவு உங்களுக்கு கிடச்சிச்சின்னா இதை யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஏன்னு சொன்னால் இது ஈஸியாக இடியாப்பம் வரும். இங்கே கொஞ்சம் லைட்டாக வார்ம் வாட்டர் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வார்ம் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் அரைவாசி பிரிஞ்சு வச்சுட்டேன். இப்போ நாங்கள் இது இடியாப்பம் பிரிவோம். இந்த ரெசிபி சரியான ஈஸியான ரெசிபி. இது நீங்கள் ட்ரை பண்ணி இல்லாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரே நேரத்தில் நான் 2 பக்கமும் செஞ்சுக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் ஒரு பாலித்தீன் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் நான் இடியாப்பத்தை பொழிகிறேன். இப்போ ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டுக்கு ஸ்வீட்டையும் ரெண்டாவது தேங்காய் சாம்பல் அதையும் வைக்க போகிறேன். இந்த தேங்காய் சாம்பல் தாளித்து தான் போட்டிருக்கேன். அதாவது லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். ஆயிலில் கருவேப்பிலையெல்லாம் போட்டு இப்போ பொழிஞ்சிட்டு இந்த மாதிரி இப்படி மடிச்சுக்கொள்ளணும். பொலித்தீன்றது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மடிக்கிறதுக்கு. இதை இட்லி தட்டில் தான் வேக வச்சு எடுக்க போகிறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உரப்பு சாம்பல். இனிப்பு சாப்பிடாதவங்களுக்கு இந்த உரப்பு சாம்பல் நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. நான் வேக வச்சு எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெந்துட்டு இப்போ நாங்கள் இதை எப்படி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். உண்மையிலே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.